இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா, அவளுக்கு கல்யாணம் ஆகலைன்ற ஆத்திரமும் கோபமும் உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்கு. உங்க வீட்டுல ஒரு கல்யாணம், அதுவும் சின்ன பொண்ணுக்கு கல்யாணம்னு சொல்லும் போது அவ மனசுக்கு ஒரு மாதிரியா தானமா இருக்கும். அதுக்கு என்னமா பண்ண முடியும்? அப்பா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கப்பா. கூடிய சீக்கிரமே அக்கா கல்யாணத்தை நடத்திடலாம். சரி, நான் அதான் சொல்றதுக்கு கூப்பிடலாமா? வேற ஒரு நல்ல காரியமா தான் கூப்பிட்டேன். அப்படியா? என்ன விஷயம்பா? அது வேற ஒண்ணு இல்லம்மா, மாப்பிள்ள வீட்டுக்கு வந்திருந்தாரு. உங்ககிட்ட கல்யாணத்துக்கு எங்களை கூப்பிடலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தல, திடீர்னு பார்த்தா நம்ம மாப்பிள்ள வீட்டுல வந்து நிக்கிறாரு. இந்துமா, இவ்வளவு பெரிய பத்திரிக்கைங்கிற, அப்புறம் இந்த விஐபிக்கெல்லாம் எப்படி கொடுப்பாங்க? தட்டு நிறைய பழம், ஸ்வீட்டு அதெல்லாம் வச்சு, அதுக்கு மேல எனக்கு வேட்டி சட்டை எல்லாம் வச்சு, பாப்பாவுக்கு ஒரு சேலையை வச்சு, அப்பா எவ்வளவு பெரிய பத்திரிக்கைமா! ஒரு பத்திரிக்கை 100 ரூபாய் இருக்கும் போலயேமா. பணக்கார வீட்டு கல்யாணம் இல்லையா, பெரிய பெரிய முக்கியஸ்தர்கள் எப்படி கொடுப்பாங்களோ அந்த மாதிரி மரியாதையோட வந்து கொடுத்தாருமா. அவசியமா நீங்க கல்யாணத்துக்கு வந்துடணும்னு சொன்னாருமா. ரொம்ப முக்கியமானவங்களையெல்லாம் கடைசியில கூப்பிடலான்னு இருந்தாராம். அதான் அவரால் வர முடியலன்னு சொன்னாருமா. மாப்பிள்ளை அப்படி என்கிட்ட சொன்னப்போ ரொம்ப பெருமையாவும் ரொம்ப சந்தோஷமாவும் இருந்துச்சுமா. அவரு எப்பப்பா வந்தாரு? இப்பதாம்மா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்துட்டு போனாரு. எனக்கு அவ்வளவு சந்தோஷமா, ஏதோ சொல்லி வச்ச மாதிரி. நாம அப்பதான் இதை பத்தி கேள்விப்பட்டு பேசிக்கிட்டு இருந்தோம். மாப்பிள்ள அந்த நேரத்துல வேற எங்கேயோ பத்திரிக்கை வச்சுட்டு வந்திருக்காருமா. இப்ப கூட கல்யாண வேலை நிறைய இருக்குன்னு உடனே போயிட்டாருமா. ஓஹோ, அப்போ நாங்க பேசினதை கேட்டுட்டு தான் போயிருக்கான் போல. சரிப்பா, ரொம்ப சந்தோஷம். அப்போ நீங்க 2 பேரும் அவசியம் கல்யாணத்துக்கு வந்துடணும். சரிம்மா சரிம்மா சரிம்மா. அப்புறம் மாப்பிள்ள வந்து வெத்தலை பாக்கு வச்சு அழைச்சிட்டு போயிருக்காரு. அப்புறம் நாங்க வராம எப்படிமா? இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லத்தாம உனக்கு நான் போன் பண்ணேன். மாப்பிள்ளை கிட்ட இதெல்லாம் போய் கேட்டு, நீங்க ஏன் எங்க அப்பாவுக்கு பத்திரிக்கை கொடுக்க லேட் ஆச்சுன்னு மூஞ்சி தூக்கி வச்சுக்காத. அவங்க பாவம், நல்லவங்க தான், பெரிய இடத்த ஆளுங்களா இருந்தாலும் ரொம்ப பெருந்தன்மையா நடந்துக்கிறாங்கம்மா. அம்மா, மாப்பிள்ள ரொம்ப தங்கமானவருமா. அவரு மனசு நோகாம பாத்துக்கம்மா. சரிப்பா, நான் அப்புறமா கூப்பிடுறேன். வச்சுட்டுமா? சரிம்மா. பரவாயில்லையே, இவ்வளோ தூரம் ரொம்ப தன்மையாகவும் பண்பாகவும் நடந்துக்கிறானே. நம்ம நினைச்ச அளவுக்கு இவன் மோசமானவன் கிடையாது. பாவம், இவனை போய் அடிச்சிட்டோமே. இதுக்கு கைமாறா ஏதாவது பண்ணணுமே.